பார்க்க முடியாதா? உங்களோடு நான் சேர்ந்து வாழ முடியாதா அத்தா? வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக யாருக்காக போனானே அவனுக்கு கல்யாணம் இல்லை. அவனுக்கு மரகதபுரி நாட்டு இளவரசி மரகத மாலாவுக்கும் முரளிக்கும் கல்யாணம் பாவி அந்த பாவி திருமணம் செய்து கொள்ளவா இந்த நாடு நகரம் அனைத்து என் பேர் எழுதி சுருக்கி நான் வத்தியத்தில் பார்த்தனே. என்னுடைய மனக்கோட்டையில் அம்மா கோட்டை யாருமே இல்லையா? நான் யார நினைப்பேன். 1050 ரூபாய் கொடுத்த நான் சும்மா தான் சொல்றேன். நீ அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டேன். வேற யாருன்னா வரணும் பார்த்துக்கிறேன். பாப்பா போடா தாண்டி பொருள் உனக்கு உச்சத்துல உட்காந்தீங்களா? தாலி கட்டினாலே தவிர அந்த மகளின் முகத்தை கூட பார்க்கல. மனவரையில மனோ 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 எனக்கு இப்பதான் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இன்னும் போயிட்டு வழியாங்காட்டி நான் வாக்க போறேன் பாருங்க. இருந்தாலும் அவர் இங்கே வராது. உன்னை தேடி ஓடி வராது. இந்த நேரம் பார்த்துட்டு எப்படி பாத்தியா? இடம் எடுத்து விடு மாதிரிதாடா. நீ செத்தா தாண்டி இந்த ஊட்டை அழிவு எடுக்கும். என்ன சா வச்சிடற பாவி. என் பணம் வராத போடுமே. இருந்தாலும் அவன் வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. தண்ணி வரல. அதெல்லாம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வீட்டுல ஒரு தமிழ் தண்ணி கூட கிடைக்காது. குளக்கரை எங்களுக்கு மூட்டை போய் எடுத்துட்டு வரதுக்கு பாருடா. தண்ணியை குறையாத இருக்கணும். அது கும்பிடமா அதுதான் சரி விட்டுருக்கோம். அரண்மனைய யாரு எங்கன்னா பேச முட்டாடிட்டு போட்டுவாங்க. அதனால வட திசையில வறண்டு போச்சு. நாட்டு மக்கள் குடிப்பதற்காக அழகான குளங்களுக்கு வைத்திருக்காங்க. இந்த வட திசையை தாண்டி போனா அப்படியா பாதை வழியே போனா சரிடா புறப்படணும். எப்படி தெரியுமா? நதியோ
பனி தூங்கும் பசுப்புள்ளி போறாங்க அவங்க யாருன்னு பார்க்கணும் நீ எடுக்கணும் பரப்பட்டு ஓடிவா பொன்னாக மலர வேண்டும் வாடிலே கண்ணோடி மலர்ந்த காதல் கையோடி கனிந்தனீசம் பொன்னாக மலர வேண்டும் வாடிலே ஒன்றோடி ஒன்று சேரும் உல்லாச வாழ்வு கூடும் இன்றே நான் நினைத்த உங்கள் நேரிலே பொன்னேனே சேரத் துடிக்கிறோம் மனம் கையாளோ காலமற்றத தேவனோ எப்போது அந்த சொர்க்கம் தோன்றுமோ ஆ என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது காணாம ஏங்குது மனவாடுது இங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது நின்றத்தை திறந்து வைத்தேன் கிண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராஜா மனசையும் தெரியலே நெஞ்சத்தை திறந்து வைத்தேன் எண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராசா மனசு இன்னும் புரியல நின்றத்தை திறந்து வைத்தேன் கிண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராஜா மனசையும் தெரியலே முல்லைப்பூ வாங்கியிருந்தே முத்தாதை கொண்டாட காதல் நாயகனே
உயிரை காப்பாற்ற வேண்டும். அம்மா 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 ஆமா ஆமா, யாரும்மா நீங்க? நானா? நான் இதே என்னோட சேர்ந்து வந்தேன் அம்மா. சாதாரண எலும்பு குடும்பத்து பெண்ணுமா நானு. என்னுடைய பேர் தான் மனோரஞ்சிதம். அனைவரும் மனோன்னு கூப்பிடுவாங்கம்மா. அப்படி எல்லாரும் உங்களை பார்த்தா புதுசா திரும்ப அனுபவித்தீங்க. யாரம்மா நீங்க? நான் யார் தெரியுமா? இதோ தெரிகின்றதே அமரபுரி நாடு. அந்த அமரபுரி நாட்டு இளவரசருடைய மனைவி. சரிம்மா. இதனுடைய பெயர் தான் மரகத மாலாகி. அப்படியா? இருந்தாலும் அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் என்னம்மா ஆச்சு உங்களுக்கு மயங்கி விழுந்துட்டீங்க? அம்மா, என்னுடைய மன ஆதலுக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். தண்ணீர் எடுக்கும் சமயத்தில் ஒரே மயக்கமாயிடுச்சு. அப்படியா? அதனாலதாம்மா கீழே விழுந்துட்டேன். சரி சரி, தக்க சமயத்தில் வந்து என்னுடைய உயிரை நீங்க காப்பாற்ற. அப்படியா? சரிங்கம்மா, நீ அரண்மனைக்கு புறப்படணும். அம்மா நீங்க வாங்களே. அரண்மனைக்கு போக போறீங்க. ஆமா. இருந்தாலும் நான் உங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கிறேன். உண்மைதான். நான் சாதாரண எலும்பு குடும்பத்து பண்ணுமா. பார்க்கும் பொழுதே தெரிகின்றது. எனக்கு ஒரு பரிசு ஒண்ணு வேணுமா? ஏன்னா நாங்க உயிரையை காப்பாத்திருக்கோம்ல. உண்மைதான். அதனாலதாம்மா தடையின்றி கேட்கிறேன். என்ன தெரியுமா வேணும்? இங்க பாருமா, என்னம்மா? என்கிட்ட இருக்கிற பொருளை நீ கேட்டினா நிச்சயமா நான் தடையில்லாமல் தருவேன். கண்டிப்பா தருவீங்களா? ஆனால் என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டா நான் என்னமா செய்கிறது? அப்படியா? நான் இருக்கிறதாமா கண்டிப்பா கேட்பேன். அப்படி என்ன தெரியுமா? உங்களுடைய கழுத்துல அணிந்து கொண்டிருக்கிறீங்களே இந்த மரகத மாலை எனக்கு வேண்டுமா? இந்த மரகத மாலை உனக்கு வேண்டுமா? ஆமா. இங்க பாருமா, இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பொருளைக்கு நிச்சயமாக நான் தடையில்லாமல் தருகின்றேன். ஏனென்றால் நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இந்த மரகத மாலையை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். அப்படியா? என் காரணத்தை கொண்டும் இந்த மாலையை கழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா அம்மா இருந்தாலும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்கன்னு செய்யுது. உண்மைதான். உங்களிடத்துல வார்த்தை சொத்தும் கிடைக்காது. இந்த மாலை எனக்கு வேணா புறப்பட்டு வருகின்றேன். இங்க பாருமா மனு, என் உயிரையே நீ காப்பாத்திருக்கிறேன். ஆமாம்மா. அது மட்டும் கிடையாது, என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்படியா? இது பாருமா, இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? இந்த மாலை தானே வேணும். ஆமாம்மா. அதையெல்லாம் மன ஆறுதலுக்காக நீர் எடுக்கிறேன்னு போனது எங்கம்மா இருக்கிறீங்க? உனக்காக என் நாட்டு மன்னர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மாலா 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 பாத்தீங்கம்மா? ஐயோ பாவம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி வஞ்சி மத்தையிலே படுத்து உறங்க வேண்டிய உன்னை இந்த படு பாவிகள். மாலா கோயில் வெஞ்சு போச்சு, வாமா. அம்மா என்ன இது வாஜம் தாக்கல, வா போறப்ப சொல்லல. மாலா மாலா மாலா, ஐயோ உன் கழுத்தில் இருந்த மரகத மாலை எங்கே? மாலையை பிரிந்தவுடன் உயிர் போகும் என்று உரைத்தார்கள். அப்படி என்றால் நீங்கள் இறந்து விட்டீர்களா? அம்மா அம்மா மாலா, ஏன்டா உயிராக்கிற? செத்துறா. ஏன்டா இந்த ஜென்மத்தை வச்சு? ஐயா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்தணர்கள் வேத போதை அழகாக உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். உனது மருமகள் மாலா மனக்கோலத்துல இல்லைங்க. மனக்கோலத்தில் இல்லையா? இறந்த பிணக்கோலத்துல. மருமகளாக நினைக்காத உன்னை நான் மகளாக நினைத்து வாழ்ந்து வந்தேன். அம்மா, எனக்காக யாரும் இல்லை, நீயே எனக்கு துணையாக இருப்பாய் என்று கனவு கண்டேன். அம்மா மாலா, என்னை விட்டு பிரிந்து விட்டாயே மாலா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோறு
ஆண்டவனும் நானும் எங்கே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா அதற்கு தாயாரு தந்தையாரு வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பத்தி போட்டா நம்ம சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு நல்ல முறையில் வாழ்க்கையில் சீரோடு சிறப்போடு வாழ்வாய் என்று நான் கனவு கண்டேன் அம்மா. மகளாக எடுத்து வாழ்த்து வந்தேன் அம்மா. நீயும் என்னை விட்டு பிறந்து விட்டாயி. அவனோ தாத்தி வீடே கவி என்று இருக்கின்றார். எனக்கு குறையாக இருந்த நீ செய்வது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் திருவள்ளுவர் மாலை திருவள்ளுவர் இருந்த போதிலும் இருந்து விட்டாருடைய மருமகள் ஐயா வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினாரோ உண்மை உங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதா விளையாடி விட்டது சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து விட்டு அது மருமகள் மாலா இறுதிச் சடங்கை முடிக்க வேண்டுமே. மருமகள் மாலாவுக்கு கொள்ளி வைக்கிறது மருமகள் மாலாவுக்கு கொள்ளி வைக்க வேண்டும். இருந்தாலும் இவனுடைய மகன் தானா கொள்ளி வைக்க வேண்டும். அவன் தாலி கட்டிய பாவத்திற்காக அவன் கொள்ளி வைக்காதாண்டா அவள் மனம் சாந்தி அடையும். தாலிதான் கட்டினானே தவிர அவளோடு சேர்ந்து வாழவில்லையடா. அவள் முகத்தை கூட பார்க்காதவள் அவள் குலத்திற்காக கொல்லியாவது வைக்கிட்டு கூப்பிட்டு பாடுறா. கூப்பிடாதே நேரம் கடந்து விட்டதுடா. முரளி உன் மனைவி மரகத மாலா செத்துட்டாடா. சந்தோஷமா இருக்குது. தாசி வீடே தெரிஞ்சு இருக்கிறாடா. அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தோங்க. அவளுடன் சேர்ந்து வாழாமல் உன் வாழ்க்கை நீ தொட்டு தாலி கட்டினாயே அவ கழுத்துல இருக்க தாலியில கூட இன்னும் மஞ்சள் காயலடா. நீ தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக கரத்தால கொள்ளி வைக்க வாடா.
பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கேங்க. என் முதுகுக்கு பப்பாயா சோப்பு போட்டு விடுறீங்களா? நான் குளிச்சு முடிச்சிட்டோம், எனக்கு பாடி கொட்டி போட்டு விடுறீங்களா? இந்த பாடிக்கு கொல்லி வைக்க வாடான்னா அந்த தேவையா பாடிக்கு குத்தி போட்டுக்கலாம். உள்ள பிரச்சனை எனக்கு தெரியும்டா. தாசி வீடே கையில் இருக்கிறேனா? மருமகளா வந்து எனக்கு அவளுக்கு என்னுடைய கருத்தாலே கொள்ளி வைக்கிறேன். கொல்லிய நானே கொல்லி வைக்கிறேன்டா. ஐயா யாருக்கு தேவை என்னடா செய்வது? இந்த மனப்பான்மை யாரா செய்வது? கொஞ்சி கொண்டு வாடா. பெரிய தம்பி கதையாடே. மேல வாங்கடா. மேல வாங்க, கீழே வாங்க. நடனமாடோரா தாயே